பிரைஸ் த லார்ட். சில பெண்களுடைய ஆதங்கம், சபைகளிலே ஜாதி பார்க்குறாங்க. ஜாதி அவங்கவுங்க ஜாதிக்கு மாத்திரம்தான் மற்ற எல்லா காரியங்களையும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சில பெண்களுடைய ஆதங்கம் இருக்கிறது. தேவன் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறது என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தேவன் சொல்கிறார், பறவைகள், மிருகங்கள், செடி கொடிகள் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவீர்கள் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இடையிலே ஜாதியை கொண்டு வந்தாரா, ஜாதி வெறியை தூண்டினாரா என்று சொல்லி நம்ம கேட்டோன்னா அது சரியான பதில் இல்லை. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஜாதி ஜாதியானா அவங்கவுங்க ஜாதியாக. இப்போ மிருகங்கள் மிருகத்தை பிறப்பிக்கணும், பறவைகள் பறவைகளை பிறப்பிக்கணும், புல் பூண்டுகளை பிறப்பிக்கணும். இன்னொரு காரியம் என்னென்னா, எந்த வகையாக அவர் படைத்திருக்கிறாரோ, இப்போ குருவினா குருவி குஞ்சு பிறப்பிக்கணும், கழுகை பிறப்பிக்கணும், மச்சங்கள் அந்தந்த காவைகளை பிறப்பிக்கணும், அவங்க ஜோடி ஜோடியாய் அவங்கள பிறப்பிக்கணும் என்பது தான் தமிழ் வேதாகமத்தில் அதை ஜாதி ஜாதி அப்படின்னு சொல்லி அதை எழுதுகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு உலகத்தில் ஜாதி ஆண்டவர் உண்டாக்குனாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஜாதி என்பதை எப்படி நம்ம பைபிள் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால், நோவாவுடைய காலத்துக்கு பிறகு சேம், காம், யாபேத் அவங்க 3 பேர் தான் முதலாவது வந்த. நோவாவுடைய காலத்தில் எல்லோரும் அழிஞ்சிருவாங்க. முந்தி உள்ளவங்க எல்லாம் புது உலகம்தான் தோன்றுது, புதுசாக தான் வருது. அந்த புதுசில் இவங்க 3 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க காலங்கள் கடந்து போகும்போது அவங்களுடைய சந்ததிகள் பெருகுகிறாங்க பாருங்கள். அவங்க சந்ததிகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பெருகும்போது அவங்க பூமியில் பல இடங்களில் பரவி போகிறாங்க. பரவி போகும்போது அவங்கவுங்க கோத்திரம், இப்போ சேம்னா சேம் கோத்திரம், சேமுடைய மக்கள், அவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கே தங்குகிறாங்களோ அவங்களுக்கு அந்த தங்குகிற இடத்துக்கு அவங்களுடைய பேரை வச்சு அதை ஒரு தேசமாக அவங்க உருவாக்கிக்கிறாங்க. இப்போ கானான் காமுடைய மகன். அப்போ காமுடைய மகனாகிய கானான் எங்கே போய் தங்கியிருக்கிறானோ அந்த இடத்துக்கு பேர் கானான் தேசம். அவங்க ஒரு ஜாதி ஆகிறாங்க. அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்கவுங்க எங்கெங்கே தங்குறாங்களோ அந்த பேரில் அவங்க ஒரு தேசத்தை உருவாக்கி அதை ஒரு ஜாதி என்று சொல்லி, ஜாதினா அது ஒரு கூட்டம், அவங்க ஒரு கூட்டம், அவ்வளோதான். அந்த சேமுடைய கூட்டம், காமுடைய கூட்டம், யாபேத்துடைய கூட்டம், அவங்களுடைய பிள்ளைகளுடைய கூட்டம். அது மாத்திரமல்ல, பற்பல அவங்க பாஷைகளின் பிரகாரமாகவும் அவங்க பெயர்களை வச்சு அவங்க அதை அவங்க ஜாதிகள் என்று சொல்லி உருவாக்கி கொடுறாங்க. அவங்க அதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிலாம் கிடையாது. அவங்க அந்தந்த கூட்டத்தோடு அவங்க இணைந்திருக்கிறபடினால அது ஒரு குரூப்பாக அவங்க இருக்கிறாங்க. அதை தான் அது சொல்லும்போது ஜாதி, அந்தந்த ஜாதிகளாக அவர்கள் பிரிந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அநேக தேசங்களிலே, நம்முடைய இந்திய தேசத்தில் கூட ஜாதி என்கிற ஒரு பிரிவை கொண்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நடு ஜாதி, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ரேங்க் போட்டு கொடுத்துட்றாங்க. அது உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஜனங்களுக்கு இடையூறான ஒரு காரியமாய் வந்துட்டு. அப்போ இப்படிப்பட்ட காலங்களிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் அந்த ஜாதி உள்ளே நுழைந்து ஜனங்களை வேதனைப்படுத்துகிறது. தேவன் அப்படிப்பட்ட ஜாதி காரியங்களெல்லாம் அவர் பேசுகிறதில்ல. ஆபிரகாமிடத்து சொல்கிறாரு, நீ உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்கிறார். எந்த ஜாதிகளுக்கு அப்படின்னா, மேலே உயர்ந்த ஜாதி, கீழே தாழ்ந்த ஜாதி, அந்த மாதிரி அவர் சொல்லலை. ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் அப்படின்னா இந்த சந்ததிகள் பயங்கரமான பிரிந்து ஒவ்வொரு தேசங்களாக உருவாக்கி ஒவ்வொரு இடங்களாக அவங்க போகிறாங்க பாருங்கள், உலகம் முழுதும். அப்படிப்பட்ட தேசம் உலகத்தில் நிறைய ஜனங்கள் அப்படி பிரிந்து குரூப்பாக போனோடனே அந்த ஜனங்கள் இன்னும் ஒரு உலகத்தில் இனி வரக்கூடிய மக்கள், அந்த மக்களையெல்லாம் பார்த்தா ஒரு இந்த ஜாதிகள்லாம் மொத்த மக்களையும் பார்த்து அவங்களுக்கு நீ தகப்பனாவா என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஜாதியை குறித்த வேதத்தில் என்ன சொல்லுது, நம்ம உலகத்தில் எவ்வளோ ஜாதிகள் இருக்குது பாருங்கள். ஆனால் வேதம் நமக்கு அதை என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் ஆதாம் முதல் கடைசி வரை இனி உலகம் முடியும் வரைக்கும் உலகத்தில் எத்தனை மக்கள் உலகத்தில் உருவாகி வருகிறார்களோ
அத்தனை மக்களையும் ஒன்று சேர்த்து வேதம் 2 குரூப்பாக தான் பைபிளில் காட்டுறாரு. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் கடைசி நாட்களில் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை யோவான் பார்க்கிறார். அதை நமக்கு ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா 2 குரூப்பை தான் அவர் காட்டுறார். ஒன்று இஸ்ரவேலர்கள், மற்றவர்கள் புறஜாதிகள் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதை எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா 12 கோத்திரத்தில் இருந்து 1,44,000 பேர் அங்கே நிற்கிறத அவர் காட்டுறார். வெளிப்படுத்தல் 5:9 திரளான ஜனங்கள், கோத்திரக்காரர்கள், பாஷைக்காரர்களாய் புறஜாதி ஜனங்கள் அங்கே நிற்கிறத காட்டுறார் பரலோகத்தில். இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் அங்கே இல்லை. 2 கூட்டம் தான் நிற்கிது. ஒன்று இஸ்ரவேலர்கள், மற்ற புறஜாதியார். அப்போ இந்த புறஜாதியார் என்கிற லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவான்னா, இஸ்ரவேலரை தவிர மற்ற எல்லா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும், ஆதாம் முதல் இனி கடைசி நாட்கள் வரைக்கும் பிறக்கிற அத்தனை பிள்ளைகளும் புறஜாதியார் என்று அழைக்கப்படுகிறாங்க. அவங்க பிராமணர்கள் அல்லது நாடார்கள் அல்லது பறவர்கள், பறையர்கள், பள்ளர்கள் என்று அப்படி உலகம்தான் சொல்லுது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து வேதம் சொல்லுகிறது புறஜாதி. இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டம், புறஜாதியார் ஒரு கூட்டம். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், எல்லா தேசத்தில் உள்ள மக்களும் தேவனால் எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா புறஜாதியார் என்று அழைக்கப்படுறாங்க. அப்போ இந்த உலகத்தில் தான் அந்த ஜாதி கொடுமை அறியாமையினால அநேக இடங்களில் இந்த காரியங்கள் நடக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி ஆறுதல் அடையணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் தான் இப்படிப்பட்ட காரியம். பரலோகத்தில் போனால் நமக்கு தேவன் நம்ம இப்படிப்பட்ட ஜாதிகளெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே 2 கூட்டத்தை தான் தேவன் காட்டுகிறார். அந்த கூட்டத்தில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாருமே இல்லை, ஜாதி பிரிவினே இல்லை. நம்ம எல்லாருமே புறஜாதியார் என்ற லிஸ்ட்டில் தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நம்ம மனசை வேதனைப்படுத்தி தேவனை விட்டு விலகுகிற காரியங்களை நம்ம செய்து விடக்கூடாது. அப்போ நம்ம அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம இதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது என்பதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. பாருங்கள், அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் நினைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் வரக்கூடிய இப்படிப்பட்டதான சின்ன காரியங்கள் எங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டால், நன்கு படித்து கொண்டால், இந்த உலகத்திலே தேவன் நம்மை புறஜாதியாராகிய நம்மை அப்படியே விட்டு விடாதபடிக்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்குரிய பாக்கியத்தை புறஜாதியாராகிய நம்மை நமக்கும் கிடைக்கும்படியாக அவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். புறஜாதியாராகிய நம்மை தேவன் அவருடைய தத்து பிள்ளையாக எடுத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு தான் அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று சொன்ன தேவன் புறஜாதியாரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி எபேசியர் 1:6 அவர் நம்மை தத்தெடுத்து பரலோக ராஜ்யத்தின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் உரியவர்களாய் புறஜாதியாராகிய நம்மையும் அவர் தெரிந்தெடுத்து பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்த்திருக்கிறார். நம்ம அங்கே நிற்கிறோம். புறஜாதியாராகிய நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தமாக இருக்கிறோம் என்பதை காட்டும்படியாக யோவான் அந்த தரிசனத்தை பார்க்கிறதை எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகாதபடி தேவனை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அவர்கள் களி கூர்ந்து நம்ம எப்படியாயிலும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போவோம். இந்த உலகத்தின் துன்பங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதபடி உங்கள் ஆவியை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.